தற்போதைய அண்மை செய்தி. மருத்துவ கழிவுகளை ஏற்றி வந்த வாகனங்களை திரும்ப ஒப்படைக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வாகனங்களை திருப்பி ஒப்படைக்க முடியாது என கூறி மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ரத்து செய்திருக்கிறது. மருத்துவ கழிவுகளை ஏற்றி வரும் வாகனங்களை ஜப்தி செய்து ஏலம் விடவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியை சார்ந்த சிபுங்கிறவர் என்ன பண்ணாருன்னா, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருந்தாரு. என்னன்னா, கடந்த வருடம் அவருக்கு சொந்தமான வாகனம் ஒன்று மருத்துவ கழிவுகளை கேரளாவில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம், கேரளாவில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் மாஞ்சாடுமூடு ஊராட்சிக்கு உட்பட்ட பாலுக்குழி பகுதியில் மருத்துவ கழிவுகளை கொட்டியதாகவும், அந்த ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அவரது வாகனத்தை பறிமுதல் செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சதாக குறிப்பிட்டிருந்தாரு. எனவே பறிமுதல் செய்யப்பட்ட எனது வாகனத்தை திரும்ப ஒப்படைக்கணும். அதே மாதிரி விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சோம். விசாரணையில கீழமை நீதிமன்றம் இந்த வாகனத்தை திரும்ப ஒப்படைக்க முடியாதுன்னு மறுத்து எனது மனுவை தள்ளுபடி செஞ்சது. இது ஏற்கத்தக்கதில்லைனும் விசாரணையை நீதிமன்றத்தில் உத்தரவு ரத்து செய்து வாகனத்தை திரும்ப ஒப்படைக்கணும்னு மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கானது இன்னைக்கு நீதிபதி புகழேந்தி முன்னாள் விசாரணைக்கு வந்ததுங்க. அப்போ அரசு தரப்புல கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி மனுதாரரோட வாகனம் விதிமுறைகளை மீறி கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொண்டு வந்து கொட்டியிருக்கணும், இது அனுமதிக்க முடியாதுன்னு வாதிட்டாங்க. இது போன்ற வாகனங்களை திரும்ப ஒப்படைப்பதால் மருத்துவ கழிவுகள் கொட்டுவதை கட்டுப்படுத்த முடியாதுன்னும், உள்ளாட்சி சட்ட விதிகளின்படி இந்த வாகனங்களை பறிமுதல் செய்து ஏலம் நடத்துவதற்கு முழு அதிகாரம் உள்ளது, எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்யணும்னு வாதிட்டாரு. இந்த வழக்கான விசாரணை முடிஞ்சு இந்த தீர்ப்பளித்த நீதிபதி புகழேந்தி என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவ கழிவுகளை கையாள்வதற்கு பல்வேறு சட்ட விதிகள் இருக்குது. குறிப்பா 75 கிலோமீட்டர் தாண்டி மருத்துவ கழிவுகளை கொண்டு போகக்கூடாதுன்னும், மருத்துவ கழிவுகளை 48 மணி நேரத்தில் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி பல்வேறு சட்ட விதிகள் இருக்கு. ஆனா இதை எதையும் பின்பற்றாம தமிழகத்துக்குள்ள மருத்துவ கழிவுகளை கொட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இது தீவிரமான குற்றச்செயல்னு தெரிவித்திருக்கிறாரு. உள்ளாட்சி சட்ட விதிகளின்படி மருத்துவ கழிவுகளை கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் ஜப்தி பண்ணுவதற்கான சட்ட விதிகள் உள்ளதுன்னு அதை செய்வதில்லைன்னு வருத்தம் தெரிவிக்கிறாரு. இந்த வழக்குல தமிழ்நாடு அரசோட தலைமைச் செயலாளர், காவல்துறை தலைவர், உள்துறை செயலாளர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம், உள்துறை செயலர் ஆகியோர் நீதிமன்றம் தாமாக முன் வந்து சேர்த்தார் நீதிபதி. இது போன்ற விதிமுறை மீறி மருத்துவ கழிவுகளை கொண்டு வர வாகனம் கூடிய ஜப்தி செய்து உரிய உரிய செயல்முறை வழிகாட்டுதல்களை அந்த துறையினை செயல்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கணும்னு உத்தரவிட்ட நீதிபதி மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை திரும்ப ஒப்படைக்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்து வழக்கம் முடிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.